சின்ன தெய்வம். கணவரை விடுத்து வேறு எந்த தெய்வமும் கண்ணுக்கு தெரியாது. அப்படி சதா காலமாக போட்டி வந்து வழிபாடு செய்து வருகிறேன். உங்க மனைவி ரேவதி வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ ரொம்ப படிப்பதே தெரியும். அரசாட்சிகிட்ட போனோம் எப்ப பார்த்தாலும் போய் வருவதற்கு முன்பாக ஆடைகளெல்லாம் வேற வேற மாதிரி கொடுப்பேன். நீங்க ஒரே கலர்ல கொடுக்கும் போதே நான் நினைச்சேன் நான் கொடுக்க முன்னாடி சும்மாவா நம்மளே பார்த்தா யாரும் கத்துக்கணும். சந்தோஷமா இருக்கிறாங்களே நாம கணவர் கிட்ட சந்தோஷமா இருக்கலாம்னு பெண்மணிக்கு நினைப்பாங்க. அது யாரும் ஒண்ணுத்துக்கும் இல்லை. தேவி என்னுடைய பாதத்தை தன்னுடைய கூட வந்திருக்கிறேன் இல்லவா? என்னுடைய பாதத்தை வழிபடினாலே சாதிக்க வேண்டும். சொல்லுங்க. என்னுடைய வாதத்தை தன்னுடைய உள்ளம்போட விளைவினார். அம்மனுடைய அருளாலே அருளை பெற்று என்றைக்கும் புகழ்பெற்ற மங்கையாக வாழமுடியாக வாழ்த்துகிறேன். ஏங்க தினம் தினம் ஆசீர்வாதம் தந்திருக்கிறீர்கள். நான் மிக்க பூர்வீக ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இருக்கட்டும். கணவர்கிட்ட டெய்லியும் ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க. அந்த நாளே சுகமாக தான் இருக்கும். காலை எழுந்த உடனே திட்டு வாங்கிங்கன்னா அந்த வாழ்க்கை பூரா அந்த நாலு பூரா திட்டினே தான் இருப்பாங்க. யாராச்சும் ஒரு நிலையில் இருக்காதுங்க. எனக்கு என்ன குறைச்சலு? பணத்துக்கு குறைச்சலா, சொத்து பத்து குறைச்சலா, நெகட்டிவ் குறைச்சலா, அப்படியே கீழே வந்து மேலே வரை போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு எந்த குறைவுக்குன்னா மகாராணியாக செல்வாக்கு கூட வாழ்ந்து வர நீங்க இருக்கு வரைக்கும் தான் ஆகட்டும். அப்படி அடியால் ஒரு சிறிய வார்த்தை கேட்கணும். தேவி தாங்கள் கேட்பதற்கு தயக்கமே தேவையில்லை. அப்படியா? நான் நடந்த மாதிரி சில்லறை வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். வீட்டுக்கு முதல் மருமகளை வந்துட்டாலே போதும். அனைத்து வேலும் அந்த முதல் மருமக தலைமையில தான் ஒன்றுது. ஒரு வேலை இல்லாம வீட்டு வேலை செஞ்சுருந்தேன். ரேவதி வர வேண்டும் என்று இன்னைக்கு சபைக்கு அடிச்சுக்கிங்களே. என்ன காரணம்? எதுக்காக வர சொன்னீங்க? கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே படப்படன்னு மனசுக்குள்ள கணவர் எது கூட்டுவாரு? ஏது கூட்டுவாரு? கணவர் கூட்ட வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். தேவி இன்று நாளையில் ஏன் அழைத்த என்ற சங்கதியோடு வந்திருக்கிறாய் அல்லவா?
அதிசீக்கிரம் என்று சொல்லி ஆமா தன் மனதில் இருக்கிற நேரம் ஆ. என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? என்ன காரணம் சுவாமி எங்க அம்மாவை நாளை? கூட்டு போறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பொம்னாட்டிங்க அதான் ஆசைப்படுவாங்க திடீர்னு கணவர் கூட்டுங்கிறாரே ஒருவேளை அம்மா வீட்டுக்கு கூட்டு போவாங்களா இல்லைன்னா பார்க்கு பீச்சு என்ன உனக்கு ஷாக் வந்துருப்பியா புருஷமான சந்தோஷமா தான் உனக்கு பிடிக்காதே நல்லா இல்லைங்களான்றியா? யாரா ஒருத்தர் தொந்தரவு பண்றதே வேற உங்களுக்கெல்லாம் பாரத பொன்னட விளங்கக்கூடிய மலையூர் மாநகரம் அன்பு தலைவராக விளங்கும் சின்ராஜ் அவர்கள் அன்போட வருகை தந்து பணம் கொடுத்திருக்கிறார். நாடகத்தில் சிறந்த நடிகராகவும் அனைத்து கதாநாயக வேசைகள் பெண் வேடத்தில் அனைத்துமே நடித்து இதே கம்பெனியில நம்மிடத்தில் 10 ஆண்டுகளாக சேரும் புகழோடு பெருமையாக நடித்து ஓய்வெடுத்தாலும் இங்க வருகை தந்து பணம் கொடுத்திருக்கிறார். அன்னவர் கொடுக்கக்கூடிய அன்பு கணக்கை பாஞ்சாலி அம்மன் பேர்ல கொடுக்க பாஞ்சாலி அம்மனுடைய அருள் பெற்று தொழிலும் குடும்பமும் சீரும் சிறப்போடும் வளர ஆண்டவனை வேண்டுகிறோம். ரேவதி என்னங்க இன்று நாளையில் அழைத்த தங்கதி என்னவென்று அறிய வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமாங்க பஞ்சலிக்கு சென்று நல்ல சங்கதிகளை பேசலாம் என்று அழைத்திருக்கிறேன். அப்படியா இந்த பாரா போன மனுஷனுக்கு கொஞ்சமாச்சும் மூளுக்குதான் அறிவுக்குதான் புத்திக்கு போய் பேசாருடா எங்க வீட்டுக்காரரு. என்ன ஆயிப்போச்சு பஞ்சனிக்கு அதுக்கு கூப்பிடுறாரு எனக்கு வெக்கமா இருக்குதுடா. கையை கடிச்சுக்கின்னு போலுக்குது யானு கேடு எவ்வளோ தலைக்கு மேல புல்லுக்குதேமா எங்க நாட்டின ஒருத்திக்கிற அவளை அங்க 2 பேரும் வீட்டுல வச்சுக்கின்னு பஞ்சனின்னு வாய் கூசாம சொல்றாரு. எங்க புளிங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மளை விட்டு அப்பமா போயிட்டாங்க. ஆமா என்னாவது கூப்பிடுவாங்க பஞ்சன்னா பல விஷயம் பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஓரா அது கவனத்துல அதுக்கு கூப்பிடலையா நான் கூட இன்னைக்குதான் அதுக்குதான் கூப்பிடுறாரு நான் நினைச்சுக்கிறேன். இன்னைக்கும் அவ்வளவுதானா என்னங்க சும்மா அப்படி 4 வாரம் பேசுறேன் யார் ஒண்ணு தப்பா பேசுறேன். கை கால விரிக்கும் போதே எல்லாம் நினைச்சுவாங்க எதிர் ஏங்க திடீர்னு பஞ்சனி கூப்பிட்டீங்களே வயிற்றுக்கு வந்த பிள்ளை வீட்டுக்குறா எங்க நாத்தினா உங்க தங்கச்சிக்கிறா வச்சு அவங்களாம் வீட்டுல வச்சுக்க நான் அப்படி பஞ்சனை அமர்ந்து பேசலாம் என்று சொன்னால் இந்த உலக நிந்தனைகளை சிந்தனையோடு பேசலாம் என்று தான் அழைப்பாங்க. அப்படியா வடமதுரைக்கு காவலாளி தாங்கள் தான் சுவாமி. தாங்கள் எங்கிருந்து வருகிறார்? எங்கிருந்து வருகிறேன்? அஸ்னாபுரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். இங்க பலராம சக்கரவர்த்திக்கு இருக்கிறார். இருவர் இருக்கிறார். இருவரும் கணவன் மனைவி இருவரும் இருந்ததை உண்டானால் உன்னுடைய சின்ன மாமனாரு விதிரா பெருமான் உங்களை தேடி வந்திருக்குன்னு சொல்லிடு. உடனே சொல்லு. பஞ்சனி சும்மா நல்லா இருக்குது. நானும் சின்ன பொண்ணு
அப்படியே பார்த்துட்டு சும்மா நல்லாவே இருக்காது மாமா. பிள்ளை பேசவே கழிவுதாண்டி. நீங்க அமர்ந்து கொண்டு அன்பாக இருக்கிறோம் இல்லவா? இந்த உலக சிந்தனையை பேச இருப்போது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை சித்தாட கட்சியின் பாரு அப்படியே பார்க்கறதுக்கு பலாயிரம் கண்கள் வேண்டும். முடிச்சு வச்சுக்கணும் சாமி. அதனால சாமி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சரிங்க. உங்களுக்கு நட்டு போடுகிறேன். நானே முடிச்சுனே. ஏன்டா தொண்டை நாய் துண்டு மாதிரி பேரல குடிச்சு. நீ என்ன இந்த திறந்து விட்டு வா இப்பதான் போறவா விட்டு நான் பார்த்தேன். ஏன்னா நேரா வர. எனக்கு வேலை வந்துச்சு வந்துட்டா. ஏய் மகாராஜா மந்திரியாரே ஏன் வேகமா வர? உங்களை தேடி அஸ்னாபுரத்துல இருந்து உங்களுடைய சின்ன மாமனார் விதிரபெருமாள் இருக்கிறார். யாரு? சின்ன மாமனார். என்னுடைய மாமனார். ஆமா. ஏய் எங்க மாமா சின்ன மாமா. எங்க அப்பா எங்க அப்பா எப்ப வந்திருக்கீங்க? எங்க அப்பா நானே போவேன். இழுத்து நிறுத்துவா. எங்க அப்பா நானே போவேன். எங்க அப்பா நானே போவேன். எங்க மாமா நான் போறேன். நான் போவேன். நான் போறேன். போகாதீங்க. எங்க அப்பா நான் தான் போவேன். இப்படி வாமா. எங்க அப்பா நான் தான் போவேன். ஒப்பங்கட்டா நான் போறேன். ஒப்பங்கட்டு நீ போவோம். ஓடி ஒப்பங்கட்டா. என்னத்துக்கு? அப்பங்கட்டு போற முண்டை யாருக்கு சொல்ல போறா? ஏய் என்னங்க சொல்றா? நீ தான் நான் போவோம். ஓடி நின்னு அப்பா வந்துக்கிறாரு. எங்க அப்பா கிட்ட நான் போய் பேசுறேன்னு சொல்ல வந்தேன். எங்க மாமா வந்திருக்குது. எங்க மாமனை எதிர்த்து நான் போய் ஆமா ரெண்டு பேரும் சண்டை விடுங்க. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல சண்டை விடுங்க. வந்து வரும்புற ஏதோ மகளுக்கு மருமகனுக்கு சண்டை ஆடுக்குது. அப்ப நாம போயிட்டு இருக்கோம். மந்திரி சொல்லுதுன்னு நியாயம் இருக்கு. நாம இங்க இருவருமே போய் மாமனை அழைச்சிட்டு அப்பதான் மருகனும் மகனும் சந்தோஷமா இருப்பாரு. ஆமா வாருங்கள் வாருங்கள் என்ன கேட்டா என்னத்துக்கு வந்தாரு எங்க அப்பா? உங்க அம்மா ஒரு பொட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்தவங்க ஏனாத்துக்கு வந்தியாப்பா? உன்ன மாதிரி எல்லாம் கத்துட்டு போயிடணும். அம்மா வந்தவங்களவே எப்போ வந்த எப்போ நல்லா வச்சுதான் பேசுவேன். அப்பா எனக்கு எதிர இங்க நாளைக்கு எங்களை நாளைக்கு கொண்டிருக்கிறாய் அல்லவா? வந்தாங்க பெரியவருடைய ஆசீர்வாதம் அப்பா வந்தாரு. நான் மதுரை பண்ணிருக்கேன். அவர் போய் சொல்லுங்க. எங்க அப்பா கிட்ட போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இருங்க. ஏப்பா? அப்பா, அப்பா உள்ள பாருங்க.
ரேவதி ரேவதி. என்னுடைய மகன் வணக்கம்ப்பா. எல்லாரும் எழுமா எனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படியே மருக அப்படி ராஜாத்தி ராஜாத்தி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் எந்த குறைபாடுமே கிடையாது அவன் நல்லதான் நல்ல அப்படியா ஆமாடா. எப்பா ஏண்டா நீ பாரு அம்மா வந்து இங்க வீட்டுல வச்சுக்கிறீங்க ஒரு குறையினால சந்தோஷமா வச்சுக்கிறாங்க பாருங்க ஏன்னா என்ன இதே நேரத்தில் பாரத மன்னாடு, மனைவியர் சந்தை, அன்பு சகோதரர், பெருமன் அவர்கள் மரணத்திற்காக பெருமன் கொடுக்கக்கூடிய அன்புகளுக்கு செத்து சொன்னது நான்கமதி கேதுவாகிய செல்வம் மேல கொடுக்க செல்வன் அவர்களோ பெருமன் அவர்களை கஷ்டமாகி தொழுது ரசிக்க வேண்டும் ஆண்டவனை வேண்டும். என்னங்க எங்க அப்பா வந்தாரு ஆசீர்வாதம் தந்தாரு கீழே வந்து பாரு மறுபடியும் மகள் எதுவுமே கண்டுக்குமான்றாங்க ஏதோ மனசுல கோபப்படுவாரு அதனால எதுக்குன்னு கேட்கலாம். எங்களுடைய நாடை தேடிக்கொண்டு எங்களை வாவென்று சொல்வதற்கு பதிலாக தாங்களே வந்திருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், தவறாக இல்லையே? கேளுப்பா என்னங்க உனக்கு என்ன தயக்கம் ஒன்றும் கிடையாது. ஐயாது கேளுக்கும் வடமதுரையை தேடி வந்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்கிறேன். நான் எதோ கேட்டுவோ நான் நினைச்சேன்ப்பா எனக்கு எனக்கு கேட்டேன் ஆமா. நான் வந்து ஒரு காரியம் உங்களை தேடி ஏன் வந்திருக்கிறேன் எதற்காக? காரியமாக வந்திருக்கிறேன் ஐயோ ராஜாவே சாவுக்கு சொல்லிட கூடாதா? ராஜா வறுமை எல்லாம் சொல்லிடுது தாய் வீட்டு செய்தி ஒரு சாவுக்கு சொல்லியிருந்தா நாங்களும் கோடி ஐயோ மனுஷா புத்திக்கணும் மனுஷா இல்ல வர மாதிரி தீமையில அதை வாங்கி படிப்பாருல்ல என் வறுமையே கேட்பாருல்ல இடப்பையா எங்க அப்பா வீட்டுல பணம் போயிடுச்சுடப்பையா சாவுக்கு சொல்லாத காட்டுக்கு வந்து சொல்றாரு எப்பா யாருக்கு கேட்டுட்டு ஒரு மருககிராம் மககிராம் சொல்லி ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தா நான் 4 லாரி வச்சுட்டு வந்துட்டு எப்பா அவங்களே கூப்பிட்டுக்கிறேன் ஐயோ சாவுன்னு சொல்றாரு எப்பா யாரு போய் செத்துது ஆம்புலியா பம்புலியா சின்னதா பெருசா கொட்டா கொட்டா யாரு போய் செத்துது காட்டுக்கு வந்து சொல்லுற கண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் வீட்டுல போன போச்சு கண்ணு அப்ப வீட்டுல செத்து போயிட்டாங்க என்னத்துக்காக செத்து போயிட்டேன்னு நினைச்சாலுங்க அப்படி போறேன்னு வச்சுக்கோ சரி எங்க அக்கௌண்ட்ல போனா என்ன எது போனேன்டாப்பையா சாவுக்கு தோணுதா ஒரு 100 ரூபாய் ஒரு மாலை வாங்கி போட்டு கம்முன்னு வந்துருப்பேன் மாலையோட போயிட்டு வந்து கார்த்திக் சொல்றான் எங்க அப்பா எங்க அப்பா வீட்டு குடும்பம் பெரிய குடும்பம் கண்ணு அண்ணன் நூற்றெல்லாம் எல்லாம் ஏராளமா இருக்கிறாங்க 100 பேருக்கு மேல இருக்கிறாங்க ஐயா ஒட்டடிக்குவாங்க அஞ்சல் எடுத்து பண்ணுவாங்க காரியம் பண்ணுவாங்க ஐயா இங்க பாப்பர்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்தா நேரம் பெண்ணாக